கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் வட்டாட்சியர் பாலராமன் முன்னிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவலல் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிவலல், விவரங்கள். கடலூர் பாராளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, விருதாசலம், நெய்வேலி, திட்டக்குடி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடங்கியதான் கடலூர் பாராளுமன்ற தொகுதி. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,1392 வாக்காளர்கள் வாக்களிக்கும் முறையில 1509 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மையங்கள்ல அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம், கழிவறை போன்ற வசதிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், விவிபேட் போன்றவை அனுப்பும் பணி இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்துல நடைபெற்று இருக்கு. வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில இந்த இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணியானது தொடங்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த இயந்திரத்தை எடுத்து செல்லும் வாகனத்துக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு மையம் இருக்காங்க. அவர்கள் முன்னிலையில அந்த வாக்கு இயந்திரங்கள், வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள், அதாவது 21 பொருட்கள் அடங்கிய பை, இவைகள்லாம் சொல்லப்படுகிறது. இது நேராக வாக்கு பதிவு மையத்துக்கு சென்று அங்கு வாக்கு ப்ரிசைடிங் ஆபீசர்லாம் அந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவலல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.